ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல சாஃப்டான ரவை பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பணியாரம் ரெடி பண்ண இன்றைக்கி நம்ம 1 கப் வறுக்காத ரவை எடுத்துப்போம். ரோஸ்டட், டபுள் ரோஸ்டட் ரவை இருந்தால் அதை இந்த பணியாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணோம்னா பணியாரம் நல்லா வராது. ரவையோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுப்போம். கிரைண்டரில் அரைக்கிறேன்னா 1 மணி நேரம் ஊறினா போதும். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனா கூட அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம அதை அரைக்கணும். இந்த மாதிரி ரவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா ஊற வச்சுப்போம். இன்றைக்கி நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். அதனால் 1 மணி நேரம் வெளியவும் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லையும் நல்லா ஊற வச்சுப்போம். இப்போ 1.5 மணி நேரம் ஆச்சு. இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம 1/4 கப் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் துருவல் போட்டால் இந்த பணியாரம் இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கூடவே 4 ஏலக்காய் போட்டுப்போம். 1 சிட்டிகை உப்பு போட்டுப்போம். மிக்சியில் போட்டு அரைக்கும்போது முதல்ல பல்ஸில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பீடு 1ல் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம அரைக்கணும். வறுக்காத ரவைங்கிறனால இந்த மாதிரி வழுவழுப்பு தன்மையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீனியை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் ஜீனிங்கிற கணக்குக்கு நம்ம ஜீனி எடுத்துக்கணும். இதை இந்த மாவோடு சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுனா ரவையை நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அவ்வளோ ஜீனியையும் மொத்தமாக போட்டு நம்ம அரைக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனா மொத்தமாக போட்டு அரைச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால முதல்ல ஒரு பார்ட்டை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். பாதி அரைப்பட்ட உடனே மீதி இருக்க பார்ட்டையும் நம்ம போட்டு மொத்தமாக அரைச்சிப்போம். இந்த மாதிரி அரைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிக்சியில் ஸ்பீடை கூட்டாமல் ஸ்பீடு 1ல் வச்சு நம்ம அரைக்கணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம விட்டு அரைக்கணும். அப்போ தான் பணியாரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுப்போம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அப்போ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பணியாரம் ஊற்ற கரண்டி இந்த மாதிரி தட்டையாக இருந்துச்சுன்னா பணியாரம் ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். தோசை மாவுக்கு முன்னாடி உள்ள பதமாக இருக்கணும். அதான் கரெக்டாக இருக்கும். இது கூடவே தேவைப்பட்டால் பொடி பண்ண முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். இப்போ நம்ம ஒவ்வொரு பணியாரமாக ஊற்ற ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு பணியாரம் ஊற்றும் போதும் கரண்டினால் மாவை நல்லா கலக்கி விட்டு ஊற்றணும். எண்ணெயில் மாவை ஊற்றின உடனேயே பணியாரம் நல்லா மேலே எழும்பி வரும். அந்த டைம் நம்ம கரண்டினால் கொஞ்சமாக எண்ணெயை இப்படி தெளித்து விடணும். இந்த மாதிரி பண்ணோன்னா பணியாரம் மேலேயும் நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். பணியாரம் அடியில் கனமாக இருக்கும், மேலே மெல்லிசாக இருக்கும். அதனால் அடியில் வேகிற நேரம் அதிகமாக இருக்கணும். திருப்பி விடும்போது உள்ள நேரம் குறைவாக இருந்தால் போதும். இப்போ நம்ம பணியாரத்தை வெளியே எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். பணியாரம் இப்போ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி மீத இருக்க மாவையும் நம்ம ஒன்றொன்னா எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஒன்றொன்னா ஊற்ற நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அகலமான பேனில் 2-3 பணியாரமாக ஊற்றிக்கலாம். ஒரு பணியாரம் ஊற்றி அதை மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்த மாவு ஊற்றினோம்னா பணியாரம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த பணியாரத்துக்கு ரவையை குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வச்சு சரியான விதத்தில் ஜீனி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சோம்னா இந்த பணியாரம் ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கும். செட்டிநாட்டில் தீபாவளினாவே இந்த மாதிரி பணியார வகைகள் தான் அதிகமாக சுடுவாங்க. இந்த பணியார வகைகள்லாம் குறைஞ்சது 2-3 நாள் நம்ம வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம பணியாரமாக ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப சாஃப்டான ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ரவை பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.